ஹாய் வாங்க, இன்னைக்கு பீர்க்கங்காயும் கத்திரிக்காயும் போட்டு கடையலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு வேணால் நீங்கள் பெரிய வெங்காயம் கூட போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. நம்ம இன்றைக்கி ஸ்பீடாக பண்ணணுங்கிறதுனால குக்கரில் விசில் விட போகிறோம். உங்களுக்கு வேணால் மண் சட்டியில் வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். அவசரத்துக்கு குக்கர்லேயும் போட்டு விசில் விடலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. டேஸ்டெல்லாம் அப்படியே தான் இருக்கும். இது சீக்கிரமாக ஆகிடும். இப்போ தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி ஒரு 4 போட்டிருக்கேங்க. அது கொஞ்சம் நல்லா புளிப்பாக இருக்கணும்ல, அதனால. இப்போ கத்திரிக்காயும் பீர்க்கங்காயும் கட் பண்ணி வச்சுருக்குறோம், அதையும் போட்டுக்கலாம். கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா ஒரு 3 தான் எடுத்துருக்குறோம். பீர்க்கங்காய் பெருசாக 1 மட்டும் எடுத்துருக்குறோம். நிறையா போட்டிங்கன்னா நல்லா இருக்காது, ஈக்குவலாக போட்டிங்கன்னா. தக்காளி மட்டும் கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கலாம், ஏன்னா அப்போ தான் அந்த புளிப்பு இருக்கும். சில நேரம் என்ன தான் பழமாகவே இருந்தாலும் தக்காளி புளிப்பு காட்டாது. சாப்பிட்றப்போ அப்படியே இருக்கும், எவ்வளோ தக்காளி போட்டிருந்தாலும். இப்போ கொத்தமல்லி தழையும் பச்சை மிளகாயும் கட் பண்ணி வச்சுருக்குறோம், அதையும் போட்டுக்கலாம். இப்போ அது கூட கொஞ்சம் மிளகாத்தூள், உங்களுக்கு காரம் வேணும்னா போட்டுக்கோங்க. இது போட்டால் கொஞ்சம் டேஸ்ட்டு கொடுக்கும். நம்ம பச்சை மிளகாய் போட்டிருக்கனால 1 ஸ்பூன் மட்டும் போட்டிருக்குறோம். அது கூடவே சின்னதாக ஒரு லைட்டாக புளி, ஒரு துளி மட்டும் போட்டுக்கோங்க, அதிகமாக போட்டுறாதீங்க. நம்ம தக்காளியும் போட்டிருக்கோம்ல, அதனால் சின்னதாக போட்டுக்கோங்க. இது எதுக்குன்னா புளிப்பு கொஞ்சம் நல்லாயிருக்கும், புளிப்பாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் கடையிறப்ப, அதனால். சில நேரத்தில் தக்காளி உங்களுக்கு அவ்வளோவா புளிப்பாகவே இருக்காது, அதனால் லைட்டாக புளி. இது கெடாமையும் இருக்கும் ரொம்ப நேரத்துக்கு. போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க, காய் வேகிறதுக்காக. நிறையா விட்டுறாதீங்க, ஒரு மாதிரி ஆகிடும். தண்ணி எதுக்குன்னா கொஞ்சம் காய் வேகிற, கத்திரிக்காயில் போட்டிருக்கோம்ல, அதனால். பீர்க்கங்காய் மட்டும் போட்டு வதக்குறோம் அப்படின்னா நம்ம தண்ணி ஊற்ற வேண்டியதில்லை, ஏன்னா பீர்க்கங்காயிலே நிறைய தண்ணி இருக்கும். அதனால் காய் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி இப்போ மூடி வச்சிடலாம். இப்போ நம்ம விசில் விட போகிறோம். விசில் பார்த்திங்கன்னா அந்த ப்ரெஷர் கீழே போயிட்டுருக்கு, அதனால் சைடில் ஒரு தட்டி விட்டோம்னா விசில் வந்துடும். பார்த்திங்களா, எங்கள் குக்கர் அப்படித்தாங்க, பழங்காலத்து குக்கரு, எதுவும் நினச்சிக்காதீங்க. பார்த்திங்களா, கைப்பிடி கூட இல்லை. மேக்ஸிமம் எல்லார் வீட்லேயும் இப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். யார் யார் வீட்டில் இதே மாதிரி இருக்குதுன்னு பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ விசில் வருது, ஒரு 4-5 விசில் விட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ இறக்கியாச்சு. இப்போ நல்லா பருப்பு மத்து வச்சு கடையிறோம். சூடாக இருக்கும்போது கடைஞ்சிங்கன்னா கையிலெல்லாம் தெறிக்கும். கொஞ்சம் பெரிய பாத்திரமாக வச்சு கடைஞ்சிங்கன்னா கொஞ்சம் சேஃபாக இருக்கும். நாங்கள் எங்கள் அம்மா வீட்டில் இப்போ இருக்கிறோம், கிளம்ப போகிறோம், அதனால் அர்ஜென்ட்டுக்காக. பார்த்திங்களா, சூப்பராக ரெடி ஆயிடுச்சு.